Taste the Daily. தற்போது ஒரு அண்மை செய்தி. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 19/7/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதில் இருந்து மக்களுடைய அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் மக்கள் பல்வேறு வகைகளில் சொல்லொன்னா வேதனையை சந்தித்து வருகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். அந்த வகையில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நடைபெற்று வரும் பல்வேறு மக்கள் விரோத செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி வாழ் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். அதன் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக் காட்டியுள்ளார். செய்யாறு சிப்காட் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்காமல் வெளி மாநிலத்தவருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி உள்ளூர் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருவதை விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் குறிப்பாக இந்த திமுக அரசு கண்டம் காணாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். செய்யாறு தொகுதியில் இயங்கி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கல்குவாரிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் தமிழகத்தில் இயற்கை வளங்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன என்று தெரிவித்துள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான அளவு திறக்காததாலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு மாத கணக்கில் பண பட்டுவாடா செய்யப்படாததாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மா ஆட்சியில் செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தது. விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அம்மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்கு போதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படாததாலும் நோயாளிகளுக்கு மருந்து முழுமையாக வழங்கப்படாததாலும் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் இதுவரை இத்திட்டம் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் வெம்பாக்கம் ஊராட்சியில் 123 kV மின் திட்டத்தில் அமைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலான அம்மாவினுடைய அரசால் அரசாணை வெளியிடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களினுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் 19/7/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளர் திரு வி ராமு அவர்கள் தலைமையிலும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தூசி கே மோகன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள்,
உள்ளாட்சி அமைப்புகளுடைய முன்னாள் பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தினற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.